ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன ஒரு 12 வால்ட் ஏர் கம்ப்ரஸர் எப்படி வீட்டிலே பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் உள்ள ஏர் கம்ப்ரஸர் பழசு இருக்கும்ல, அது வேணும் நம்மளுக்கு. வந்து எடுத்துருக்கேன், அதில் உள்ளது தான் இது. அதாவது நான் அதை கட் பண்ணி அது உள்ளது மட்டும் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு காயில் இருக்கும், இந்த காயிலும் நம்மளுக்கு தேவையில்லை, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கேன். இது நிற்கிற மாரி இந்த இடத்துல 2 ஆங்கிள் வச்சு ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பேஸாக ஒரு பலகை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பலகை மேலே அப்படியே வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக வேணும். இதை வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த பேஸாக வச்சு அப்படியே இதில் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா டைட்டாக ஆடாமல் இருக்குது. இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து 12 வோல்ட் இந்த டிசி மோட்டார் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து இதோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக்கணும். இது வந்து இது கழட்டுற மாதிரி தான் இருக்கும். இதை அப்படியே கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது சைஸ் நம்ம வந்து இதில் ஏதாவது நூல் சுற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் தான் நம்ம இந்த நூல் சுற்ற போகிறோம். இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவே போதும். இப்போ இதோட கட் பண்ணிக்கலாம். இது இப்படியே வச்சா இது வந்து அவுந்துக்கிட்டு வந்துடும். இது உள்ளே வச்சுட்டு நம்ம ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கலாம். இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. இது சுற்றினா அங்கே ஸ்ட்ரைட்டாகவே சுற்றணும். எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஃபெவிக்விக் வச்சு ஊற்றி விட்டுருங்க. அந்த ஃபெவிக்விக் எடுத்து மேலே ஊற்றிக்கிறேன். அவுந்துக்கிட்டு வராமல் இருக்கும். அப்போ தான் அவ்வளோதான். அப்படியே இதை எடுத்து அப்படியே ஒட்டி விட்ருங்க. சேர்ந்து அப்படியே ஸ்டிப் ஆகிடும். அவ்வளோதான், நேராக தான் இருக்குது. இது மேலேயும் கொஞ்சம் இதுக்கு ஃபெவிக்விக் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து இப்போ இதுக்கு நேராக இதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது இப்போ ரெடி பண்ணோம். இப்போ இதுக்கு நேராக நம்ம பேஸ் ஏதாவது இந்த இடத்துல வைக்கணும். இதுக்கு ஏதாவது நம்ம கட்டை எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ இந்த கட்டையை வந்து இப்போ இதுக்கு கீழே வச்சுக்கலாம். மோட்டாருக்கு கீழே இது பேஸாக இந்த 2 சைடும் நான் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதில் வச்சு டேக் போட்டு கட்டிக்கலாம். அதான் கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. இப்போ இது உள்ளதை சுற்றினா இப்போ மோட்டாரும் சுற்றணும், ரன் ஆகணும், அந்த அளவு இருக்கணும் கரெக்டாக. இது நம்ம இந்த வழியாக தான் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மோட்டருக்கு வந்து நம்ம பவர் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த 12 வோல்ட் பேட்டரி தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி அவுட்புட்டில் நான் வந்து இங்கே ஒரு ஓஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ஓஸ்லேயும் கேபிள் டேக் போட்டு கட்டிடுங்க. அப்போ தான் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். இந்த ஓஸ்லேயும் கேபிள் டேக் போட்டு கட்டிடுங்க.
நல்லா டைட்டாக கட்டிடுங்க, அப்போ தான் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பவர் கொடுத்தா முடிஞ்சிருச்சு வேலை. அவ்வளோதான், ஃபுல்லாக எல்லா ஒயரிங்கும் முடிஞ்சிருச்சு. இங்கே ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. அவ்வளோதான். இது வந்து இன்புட் ஒயரு, இது வந்து அவுட்புட்டு. இந்த இடத்துலையும் அப்படியே கட்டு கம்பி போட்டு டைட்டாகவும் கட்டியாச்சு இந்த இடத்தையும். அவ்வளோதான். நம்மளுக்கு நம்ம பேட்டரி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இதுக்கு 12 வோல்ட் பேட்டரி தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இது வழியாக அவுட்புட்டு கிடைக்குது நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து இந்த பவுலில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் நான் வந்து இதை வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவு பபிள்ஸ் வருதுன்னு. நான் பலூனையும் இதுக்கு வச்சு ஊற்றி காமிக்கிறேன். நான் பலூனையும் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். இப்போ நான் பலூனை மாட்டிக்கிறேன், போட்டுக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ ஊதியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதேமாரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.